வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில டிசம்பர் 19 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ ரிலீஸ் ஆகிடுறாரு. நேரா வீட்டுக்கு பாட்டிக்கிட்ட வந்து, பாட்டி, நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே கேள்விப்பட்டேன். அத்தை இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி சொல்றாங்க, ஐயா, ரேவதிய நினைச்சாதாயா எனக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. ரேவதி உன் மேல அவ்வளோ பாசத்தோட உள்ளவ. அவ உன்னை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்படி பண்ணியிருக்கா. ஹீரோ சொல்றாரு, புரியுது பாட்டி. இது எல்லாத்துக்கும் காரணம் சின்னத்தை தான். அவங்க தான் தனக்கு தானே தாக்கிக்கிட்டு என் மேல இவ்வளோ பெரிய பழி போட்டிருக்காங்க. அவங்க பண்ணது எல்லாமே இது ஒரு நாடகம் அப்படிங்கிறத நான் அத்தைக்கிட்ட நிரூபிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அத்தைக்கு வந்து அவங்க தங்கச்சி எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது புரியும். அதோட அதிகாரிங்க கிட்டையும் நான் காமிக்கணும். இது கேட்டதும் பாட்டியும் சரியா பேராண்டி அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா நவீன் கிட்ட, நவீன், உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும் அப்படின்னு சொன்னதும், நவீனும் சொல்லுடா கார்த்தி அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்றாரு, இது மாதிரி என்னை தாக்குனாங்க அப்படின்னு ஒரு இடத்த சொன்னாங்கல்ல, அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு. அந்த வீட்டில் சிசிடிவி வச்சிருந்தாங்க. ஸோ நான் போனேன்னா நார்மலாக பார்த்தேன். ஸோ அந்த இடத்துல கண்டிப்பாக என்ன நடந்துருச்சு அப்படிங்கிறது ரெக்கார்டராக இருக்கும். நம்ம போய் கேட்போம் அவங்க கிட்ட அப்படின்னு சொல்ல, நண்பனும் சரிடா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது பாட்டி நேராக சாமி கிட்ட போயிட்டு, பார்த்தீங்களா என் பேரனுக்கு என்னெல்லாம் நடக்குது அப்படின்னு. அவனுக்கு முதல் கல்யாணம் ஒழுங்காக அமையலை. பாவம் தீபா என் பேரனை விட்டு போயிட்டா. இப்போ ரேவதி கூட இவன் சந்தோஷமா வாழ போற நேரத்துல இப்படி ஆகிருச்சு. நீ தான் எப்படியாவது என் பேரன் நல்லபடியா வாழ்றதுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு நம்ம பாட்டி சாமி கும்பிடுறாங்க. அப்புறமா நம்ம ஹீரோ நேரா அந்த வீட்டுக்கு போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தர் வந்துட்டு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஹீரோ சொல்றாரு, சார் உங்க வீட்டில் ரைட் சைடு ஒரு சிசிடிவி இருக்கு. ஸோ பக்கத்துல எங்க வீட்டு செங்கல் சூளை இருக்கு. நேற்று சாயந்தரம் ஒரு பிரச்சனை நடந்துச்சு. அது ரெக்கார்ட் ஆயிருக்கா அப்படின்னு தெரியணும். ப்ளீஸ் சார், எங்களுக்கு கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. அவர் சொல்றாரு, சார், தேவையில்லாம கண்டவங்களுக்கெல்லாம் நாங்கள் சிசிடிவி காமிக்கிறது கிடையாது. இது வந்து எங்க வீட்டில் இருக்கு. ஸோ உங்கள்கிட்ட இதெல்லாம் காமிக்க முடியாது. அப்போ ஹீரோ சொல்றாரு, சார் ப்ளீஸ் சார், ஒரு சின்ன பிரச்சனை, அதை வச்சு தான் நாங்கள் என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ப்ளீஸ் சார், சொல்றது கேளுங்க சார் அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க சார், அதெல்லாம் காமிக்க முடியாது சார், நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும், ஹீரோ வெளியில வந்ததும் நவீன் சொல்றாரு, என்ன நண்பா காமிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு, இப்போ என்ன பண்றது? ஹீரோ சொல்றாரு, எனக்கு ஒரு அதிகாரி ஃப்ரெண்டு தெரியும், அவரை கூப்பிடுறேன் அப்படின்ட்டு நேரா சரவணனுக்கு ஃபோன் பண்றாங்க. நம்ம சரவணன் ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு நண்பா. அப்ப ஹீரோ சொல்றாரு, நண்பா உன்னால எனக்கு ஒரு காரியம் ஆகணும், நீ ஊருக்கு வரியா? அப்ப அவர் சொல்றாரு, நண்பா ஒரு சின்ன வேலை விஷயமா உங்க ஊர் பக்கம்தான் வந்தேன், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு சரவணன் வராரு. அப்ப ஹீரோ அவரை பார்த்து, நண்பா நேற்று ஒரு பெரிய பெரிய பிரச்சனை ஆகிருச்சு அப்படின்னு சொன்னதும் சரவணன் கேட்குறாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்ல, ஹீரோ நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாரு. இதை கேட்டதும் அவர் ரொம்ப ஷாக் ஆகி, என்னடா இவ்வளோ நடந்திருக்கு, இது எதையுமே என்கிட்ட சொல்லலை. அப்போ ஹீரோ சொல்றாரு, இல்லை நண்பா, இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கல அப்படின்னு. அப்போ அவர் சொல்றாரு, இங்க பாரு, கவலைப்படாத, நீ எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த ஆளை கிட்ட போயிட்டு 2 விசாரிச்சேன்னா கண்டிப்பா வந்து சிசிடிவியை கொடுத்துருவான், நீ கவலைப்படாத அப்படின்ட்டு அவர் அங்கேருந்து போயிட்டு காலிங் பெல் அடிக்கிறாரு. அப்ப அவர் வெளியில வந்துட்டு, சார் யாரு சார் நீங்க, தேவையில்லாம வந்து எங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு. அப்ப சரவணன் சொல்றாரு, இங்க பாரு, நான் இன்ஸ்பெக்டர், மரியாதையா அந்த ரைட் சைடு உள்ள அந்த சிசிடிவியை இப்போ கொடுக்க போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்றாரு, சார் மன்னிச்சிருங்க சார், நாங்கள் தரோம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வீடியோவை பார்க்குறாங்க. அதில் நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக பிளேஸை சொல்கிறாரு. கரெக்டாக அந்த பிளேஸில் உள்ளது அப்படியே ரெக்கார்டாக இருக்கு. அதையெல்லாம் பார்த்ததும் நம்ம அதிகாரி சொல்கிறாரு, நண்பா என்ன நண்பா, இந்த லேடி சரியான ஆளாக இருக்கும் போல இப்படியெல்லாம் பண்ணியிருக்கு. சரி, இந்த லேடி தானே அந்த சந்திரா, உங்களை கூட எப்படியாவது அந்த வீட்டிலேருந்து அனுப்பணும் அப்படின்னு முயற்சி பண்ணுது அந்த லேடி தானே? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, ஆமாம் நண்பா, இந்த லேடி தான் இப்படியாவது என்னை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு பல வகையில் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இது கேட்டதும் அவர் சொல்கிறாரு, நண்பா நீ கவலைப்படாத, இந்த லேடியை சுலபமாக நம்ம சமாளிச்சிடலாம், நீ கவலைப்படாத. இந்த வீடியோ கிடச்சிருச்சுல்ல, அதிகாரிங்க கிட்ட கொண்டு போய் காமிச்சு இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டலாம்.
இது கேட்டதும் ஹீரோ சொல்றாரு சரி நண்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை அப்படியே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு வெளியில வராங்க. அப்ப சரவணன் சொல்றாரு சரி நண்பா, இதை கொண்டு போய் நீ அதிகாரிங்கிட்ட காமிச்சிரு, எனக்கு ஒரு முக்கியமான வேலையா இருக்கு, நான் கிளம்புறேன். ஹீரோவும் சரி நண்பா அப்படின்னு சொல்லத்தோட அவர் அந்த இடத்துல இருந்து போறாரு. அவர் போனதும் நம்ம ஹீரோவும் நவீனும் சேர்ந்து இதை கொண்டு போய் இப்பவே அதிகாரிங்க கிட்ட காமிச்சிட்டு அந்த அவங்கள நம்ம வெளுத்து வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்போ நேரா அதிகாரிங்களை போய் பாக்குறாங்க. அவங்க ஹீரோவை பார்த்து சொல்லுங்க சார். அப்ப ஹீரோ சொல்றாரு சார், நேத்து சந்திரா அப்படிங்கிறவங்க நான் தாக்கிட்டேன் அப்படின்னு என் மேல புகார் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க வந்து தனக்குத்தானே தாக்கிக்கிட்டு இப்படி ஒரு பிளான் பண்ணி என்னை மாட்டி விட்டுருக்காங்க. ஸோ அதை பற்றி உங்ககிட்ட சொல்கிறதுக்காகவும் ஆதாரத்தோடு நிரூபிக்கிறதுக்காகவும் தான் இங்கே வந்திருக்கேன். இதை கேட்டதும் அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஆதாரத்தை வாங்கிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன சார் இது, இந்த லேடி இப்படி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கிறா? ஹீரோ சொல்கிறாரு ஆமாம் சார் அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு சார் இது போதும் சார், அந்த அம்மாவை பிடிச்சி உள்ள வைக்கிறதுக்கு நீங்கள் கவலைப்படாதீங்க சார் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சார் அவங்களால எங்கள் வீட்டில் நிறையவே பிரச்சனைகள் வந்திருக்கு சார், ஃபஸ்ட்டு அவங்கள பிடிச்சி கொடுக்கணும் சார், அதான் சார் முக்கியம் அப்படின்னு சொன்னதும் அவர் சொல்கிறாரு சார் நீங்கள் கவலைப்படாதீங்க சார், இந்த அம்மாவுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ அது எல்லாத்தையுமே சிறப்பாக பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னதும் ஹீரோவும் சரிங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அவர் சொல்கிறாரு சார் நீங்கள் இங்கேயே இருங்க, நாங்கள் போயிட்டு அந்த லேடியை கூட்டிகிட்டு வரோம் அப்படின்னு அதிகாரிங்க நேராக ஈஸ்வரியோட வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஈஸ்வரி மேடம் அப்படின்னு சொல்ல நம்ம ஈஸ்வரி வெளியில் வந்துட்டு சொல்லுங்க சார் யாரை பார்க்க வந்திருக்கீங்க? அப்போ வில்லியும் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அதிகாரிங்க சொல்கிறாங்க மேடம் உங்கள் தங்கச்சியை கைது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க என்ன சார் சொல்கிறீங்க? என் தங்கச்சியை கைது பண்ண வந்திருக்கீங்களா? அவள் என்ன சார் தப்பு பண்ணா? அவள் எதுக்கு நீங்கள் கைது பண்ண வந்திருக்கீங்க? அதுக்கு அதிகாரி சொல்கிறாங்க மேடம் நேற்று இந்த தம்பி வந்துட்டு ஆயுதத்தால் தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தானே புகார் கொடுத்தீங்க, அது எல்லாமே பொய்யான கேஸ் மேடம். அதான் அவர் வந்துட்டு தன்னோட மானத்தை வாங்கிட்டாங்க, இப்படியெல்லாம் வந்து தப்பான என் மேலே பொய் வழக்கு போட்டாங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள் தங்கச்சி மேலே ஆதாரத்தோடு நிரூபித்து அவங்க புகார் கொடுத்துட்டாங்க, அவங்கள கைது பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கு. நேராக சந்திராவை பார்த்து என்னடி இதெல்லாம்? அப்போ வில்லி சொல்கிறாங்க அக்கா அவன் ஏதோ பணம் கொடுத்து சரி கட்டிட்டான் போலக்கா, அதான் இவங்க என்னை பிடிக்க வந்திருக்காங்க. அதிகாரி சொல்கிறாங்க மேடம் பணம் கொடுத்தெல்லாம் ஒன்றும் சரி கட்டலை, உங்களுக்கு எதிரான ஆதாரம் கிடைச்சிருச்சு, அந்த ஆதாரத்தை வச்சு தான் நான் இப்போ உங்களை கைது பண்ண வந்திருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீங்கள் எங்கள் கூட வரல அப்படின்னா உங்களுக்கு கையில் விலங்கு போட்டு கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். இது கேட்டதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம வில்லி. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க சார் என் தங்கச்சி இப்படி பண்ணியிருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை சார், அவன் தான் சார் ஏதோ என் தங்கச்சியை மாட்டி விடுறதுக்காக இப்படி பண்ணியிருக்கான். அதுக்கு அதிகாரி சொல்கிறாங்க மேடம் நாங்கள் தகுந்த ஆதாரத்தோட தான் மேடம் வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ஈஸ்வரி. அப்போ ராஜா சொல்றாரு அப்படி போடு, நான் அப்பவே சொன்னேன் இவ தான் இந்த மாதிரி பிளான் பண்ணிருப்பா அப்படின்னு அப்பவே சொன்னேன், கொஞ்சமாவது நம்புனியா அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க சார் அந்த வீடியோ ஆதாரத்தை பார்க்கலாமா? அதிகாரி சொல்றாங்க மேடம் அதை உங்ககிட்ட கண்டிப்பா ஹேண்ட் ஓவர் பண்ண முடியாது, ஸோ நீங்க ஏதாவது அதை பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோவை நான் உங்ககிட்ட காமிக்கிறோம், ஸோ அதை வச்சு நீங்க முடிவு பண்ணிருங்க. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க சரிங்க சார் நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஸ்டேஷனுக்கு வராங்க. அங்க வந்துட்டு அங்க உள்ள அந்த அதிகாரிங்களை பார்த்துட்டு சொல்லுங்க சார் அப்படி என் தங்கச்சி என்ன சார் பண்ணா அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோவும் அந்த இடத்துல நிக்கிறாரு. அதிகாரிங்க நேரா அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. வில்லியும் அதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. அக்கா அக்கா இது எல்லாமே பொய்யக்கா, நான் இப்படி பண்ணலக்கா, இது ஏதோ எடிட் பண்ணி கொண்டாந்து காமிக்கிறானுங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க சந்திரா நீ இப்படி பண்ணுவ அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, உன் மேல நான் எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தேன், அந்த நம்பிக்கை எல்லாத்தையுமே டோட்டலா காலி பண்ணிட்டேன், ஏன்டி இப்படி பண்ற அப்படின்னு சொல்ல அதுக்கு சந்திரா சொல்றாங்க இல்லக்கா இது எல்லாமே பொய்யக்கா, நான் இப்படியெல்லாம் எதுவும் பண்ணலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதுக்கு ஹீரோ சொல்றாரு இங்க பாருங்கட்ட இது எல்லாமே சிசிடிவி எவிடன்ஸ், அந்த செங்கல் சோலைக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டுல வந்துட்டு இந்த சிசிடிவி இருந்துச்சு, அதை வச்சுதான் நாங்க இங்க கொண்டுட்டு வந்திருக்கோம், மத்தபடி நாங்க இது எடிட் பண்ணதெல்லாம் கிடையாது, பாத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரிக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ அதிகாரிங்க சொல்றாங்க மேடம் இவரு
சிசிடிவிய கொண்டாந்து காமிச்சு அவர் மேல எந்த தப்பும் இல்ல அப்படிங்கறத நிரூபிச்சுட்டாரு. உங்க தங்கச்சி தான் அவரை பிளான் பண்ணி சிக்க வைக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இப்பயாவது புரிஞ்சுதா மேடம் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி நேரா அவங்க தங்கச்சிய பார்த்து என்னடி இதெல்லாம் அப்படின்னு சொன்னதோட அந்த வில்லி நினைக்கிறாங்க, ஐயோ அக்காக்காரிக்கு உண்மை எல்லாமே தெரிஞ்சு போச்சு. சோ இதுக்கு மேல நம்ம வந்துட்டு இல்ல அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா கண்டிப்பா அக்காக்காரி நம்மள ரொம்பவே திட்டுவா. பேசாப்ல நம்ம சரணடைஞ்சிட வேண்டியதுதான் அப்படின்னு அவங்க அக்காவை பார்த்து, அக்கா அக்கா பிளீஸ்கா நான் எதுக்காக இப்படி பண்ண அப்படிங்கறத கேளுக்கா. இவனை எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா, உனக்கு ஏற்கனவே தெரியும் இவனால நம்ம குடும்பத்துக்கு நிறைய பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான்க்கா நான் இவன் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக நான் இப்படி ஒரு பிளான் பண்ணேன். மத்தபடி உன்னை ஏமாத்தணும் அப்படின்லாம் இல்லக்கா, இவனை எனக்கு சுத்தமா பிடிக்கலக்கா, அதான்க்கா நான் அப்படி பிளான் பண்ணேன் அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? ஏண்டி இப்படி ஒரு காரியத்தை பண்ற? இத்தனை பேருக்கு முன்னாடி என்ன ரொம்ப நீ அவமானப்படுத்திட்ட. இவங்க கிட்ட நான் என்னத்த சொல்ல? என் தங்கச்சி இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பண்ணிருக்கா அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, அப்ப அத்தை இப்ப புரிஞ்சுச்சா? என் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? நான் ஆரம்பத்துல இருந்து என்ன சொன்னேன்? நான் அப்படி பண்ணவே இல்லை அப்படின்னு உங்ககிட்ட சொன்னேன். ஆனா கொஞ்சமாவது நீங்க என்ன நம்புனீங்களா? உங்க தங்கச்சி தான் இப்படிப்பட்ட ஒரு வேலையை பார்த்திருக்காங்க அப்படின்னு இப்பயாவது புரிஞ்சுதாத்த அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துட்டு, அம்மா இப்பயாவது அவரை நல்லவர்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவர் எந்த தப்புமே பண்ணலமா, சித்தி தான் எப்படியாவது அவரை மாட்டி விடணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருக்காங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா ஹீரோவை பார்த்து, சரி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்ப ஹீரோ சொல்றாரு, என்கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம், என் ஒய்ஃபை என் கூட சேர்த்து வைங்க, அது போதும் எனக்கு அப்படின்னு சொன்னதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு என் தங்கச்சி பண்ண தப்புக்கு தான் நான் மன்னிப்பு கேட்கிறேனே தவிர்த்து உன் கூட கண்டிப்பா என் பொண்ணை சேர்த்து வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி நேரா ஹீரோயினை கூட்டிக்கிட்டு போறாங்க. அப்போ அதிகாரி சொல்றாங்க, சார் இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய தண்டனை கரெக்டா கிடைக்கும் சார், நீங்க புகார் மட்டும் கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, இங்க பாரு எப்படியாவது அத்தை கிட்ட என்னை பத்தி தப்பா சொல்லி என் வாழ்க்கைய டோட்டலா காலி பண்ணிடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்க. கண்டிப்பா உங்களோட பிளான் கண்டிப்பா ஜெயிக்கவே ஜெயிக்காது. முறியடிச்சிட்டேன் பாத்தீங்களா? இந்த காளியம்மா சிவனாண்டி கூட சேர்ந்து இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் இதை நிரூபிச்ச மாதிரியே உங்களுக்கும் அந்த சிவனாண்டிக்கும் இன்னும் தொடர்பு இருக்கு அப்படிங்கறதையும் நிரூபிச்சு உங்களுக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொன்னதும் வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. என்னடா இதே இப்படி சொல்றானே அப்படின்னு ரொம்பவே பயப்படுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இப்படியே பயத்திலேயே இருங்க, கூடிய சீக்கிரம் நீங்க யாரு என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கறதையும் அத்தை கிட்ட நிரூபிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சவால் விடுறாரு. இதை கேட்டதும் வில்லி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஹீரோ நேரா அதிகாரிங்க கிட்ட, இங்க பாருங்க இவங்க நிறையவே தப்பு பண்ணியிருக்காங்க, என்ன ஆனாலும் பரவாயில்ல இவங்களை மட்டும் வெளியில விடாதீங்க அப்படின்னு சொல்ல அவரும் சரிங்க சார் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்ல வில்லி சத்தம் போடுறாங்க, டே என்னை இந்த நிலைமைக்கு நீ ஆளாக்கிட்டியல்ல, கண்டிப்பா உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, நீங்க எனக்கு பண்ணது கொஞ்சம் கூட ஞாபகமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இது கேட்டதும் நம்ம வில்லி அதிகாரிங்க பிடிச்சிட்டு போயிட்டு ஜெயிலுக்குள்ள அடைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் காளியம்மாளுக்கு இந்த விஷயம் தெரிய வருது. காளியம்மா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க, தான் மருமகளை இப்படி ஒரு பிரச்சனையில சிக்க வச்சுட்டாங்க அப்படின்ட்டு. அப்போ சிவனாண்டி சொல்றாரு, சித்தி சந்திரா வசமா சிக்கிக்கிட்டாலாம், அந்த டிரைவர் பையன் உண்மையை நிரூபிச்சுட்டான், இப்ப என்ன சித்தி பண்றது? அவங்க சொல்றாங்க, இங்க பாரு மருமவனே நீ கவலைப்படாதடா, எப்படியாவது நம்ம உண்மையை நிரூபிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. எப்படியாவது சந்திராவை வெளியில கொண்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோயின் வீட்டுக்கு போனதோட அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க, அம்மா இப்பயாவது புரியுதா? அவர் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிடுங்க. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு உன் பேச்சையெல்லாம் என்னால கண்டிப்பா கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.